தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு முக்கியமான பகுதிக்குள்ளாய் நேரத்திற்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேச வேண்டும். பலவித ஏக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கூட தேவன் பேசும்படியாக நாம் இப்பொழுது தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் உயிர்த்தெழுந்த இந்த நல்ல நாளின் கால வேளையில் நாங்கள் ஒரு மனமாய் ஆராதித்து மகிமைப்படுத்த எங்களுக்கு ஒரு நல்ல தருணத்தை கொடுத்தீர். அதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த வேலையை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, நீர் பேசுவீராக. உமது பிள்ளைகளோடு கூட நீர் பேசுங்கப்பா. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிடத்திலிருந்து பேசுகிறவர் என்று சொல்லப்பட்ட வேத வாக்கின்படி உமது ஜனங்களோடு நீர் முகமுகமாய் பேசுவீராகப்பா. ஸ்தோத்திரம். உமது வார்த்தையினாலே பிள்ளைகளை அனல் மூட்டுவீராக. உமது வார்த்தையினாலே பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. உமது வார்த்தையினாலே உமது ஜனங்களை நீர் மறுரூபப்படுத்துவீராக. உமது அன்பின் திருக்கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் இடைப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. உமது பரிசுத்த நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் நான் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம், அதிலே 31வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமென். இங்க பார்க்கிறோம், அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. யாருன்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலர்கள், இயேசுவை பின்பற்றின சீஷர்கள் இங்கே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நிரப்பப்படுதல் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, வல்லமை கொடுக்கப்படுதல். அல்லேலூயா. நிரப்பப்படுதல்னா வல்லமை கொடுக்கப்படுதல். ஏற்கனவே அப்போஸ்தலர்களுக்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தா, அவங்க மேல் வீட்டு அறையில் கூடியிருந்த போது 120 சீஷர்கள் கூடியிருந்த போது அங்கே அவர்கள் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டார்கள். அல்லேலூயா. மேல் வீட்டு அறையிலே அவர்கள் சம்பூரணமாய் பரிபூரணமாய் பரிசுத்த ஆவியினாலும் அவருடைய வல்லமையினால் என்ன செய்தார்கள்? நிரப்பப்பட்டார்கள். நிரப்பப்பட்ட பிறகு இங்கேயும் தேவன் என்ன செய்கிறார்? அவர்களை பரிசுத்த ஆவியினாலே நிரப்புகிறார் என்று சொல்லும்போது, இந்த இடத்துல தேவன் அப்போஸ்தலர்களுக்கு சீஷர்களுக்கு மீண்டுமாய் ஒரு வல்லமையை கொடுக்கிறார். அல்லேலூயா. எதற்காக இந்த வல்லமை மீண்டும் அவர் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் நமக்காக என்ன செய்தார்? மரித்தார். இரத்தம் சிந்தி இந்த மனுகுலத்தை அவர் என்ன செய்தார்? மீட்டார். அவர் மரித்தார். ஆனால் 3ஆம் நாள் அவர் என்ன செய்தார்? உயிரோடு எழும்பினார். பிறகு சீஷர்களை கூப்பிட்றாரு. இப்போ பரத்துக்கு போகிறாரு, பிதாட்ட போகிறாரு, பரமேற போகிறாரு. சீஷர்களை கூப்பிட்றாரு. நான் பிதாட்ட போகிறேன் அப்படின்னு பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு அவர் போகிறார். போய் அங்கே அவர் சொல்கிறாரு, நான் பிதாவிடம் போகிறேன். அதனால் நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, திரும்பி மீன் பிடிக்க போயிடாதீங்க. மத்தேயு 28:19 படி, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் எனக்கு சீஷராக்குங்கள். அல்லேலூயா. எல்லா ஜாதி ஜனங்களையும் என்ன செய்யுங்க? எனக்கு சீஷராக்குங்கள் என்று சொல்லி ஒரு கட்டளையை அவர் கொடுத்து விட்டு போனார். அல்லேலூயா. சத்தமாக ஒரு கட்டளையை கொடுத்துட்டு போனார். உடனே சீஷர்கள் என்ன செஞ்சுறாங்க? துரிதமாக இப்போ என்ன செய்கிறாங்க? இயேசுதான் மெய்யான தேவன் என்று சொல்லி, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி எல்லா இடத்திலும் அவர்கள் பலமாய் என்ன செய்தாங்க? திருஷ்டாந்தப்படுத்தினார்கள். அல்லேலூயா. ஜனங்கள் கேட்டு அவங்க என்ன செஞ்சாங்க? திரளாக என்ன செய்தாங்க? ரட்சிக்கப்பட்டார்கள். ஏன்னா அற்புத அடையாளங்களோடு அன்று சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. அற்புத அடையாளங்களோடு செய்யாமல் எல்லாரும் ஆமாம் இயேசுதான் மெய்யான தேவன், அவர் உயிர்த்தெழுந்தார், நீங்கள் சொல்வது உண்மைதான் என்று சொல்லி எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா அற்புத அடையாளங்கள் மூலம் வசனம் அங்கே உறுதி செய்யப்பட்டது. இப்போ ஜனங்கள் எல்லாரும் இந்த சீஷர் பின்னாடி போயிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் போகிறாங்க. அப்போ
அந்த பிரதான ஆசாரியர் தேவாலயத்தில் இருப்பாங்களே, யூத மத தலைவர்கள், அந்த பிரதான ஆசாரியர், இஸ்ரவேலின் மூப்பர், வேத பாரகர், என்னது ஜனங்கள்லாம் எங்கே போகிறாங்க? இயேசுக்கு பின்னாடி எல்லாரும் போகிறாங்க. சர்ச்சில் ஆளே இல்லையே, அவங்க சுவிசேஷத்தை கேட்டு அவங்க பின்னாடி போகிறாங்க, இயேசுவை பின்பற்றுகிறார்களே. இப்படியே விட்டுட்டா என்ன சர்ச்சில் என்ன இருக்காங்க, சபையில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்கள போய் கூட்டுவாங்க, எல்லா அப்போஸ்தலரையும் இங்கே இழுத்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆட்களை அனுப்பும் போது அவங்க சீஷரெல்லாம் எல்லாரும் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்தோன்னு சொன்னாங்க, இந்த நாமத்தை குறித்து எவ்வளவும் இனி பேசவும் போதிக்கவும் கூடாது என்று சொல்லி அவர்களை கண்டித்தார்கள். கண்டிப்பாய் சொன்னார்கள், அவர்களை பயமுறுத்தி விரட்டி விட்டார்கள். இப்போ இவங்கெல்லாம் வர்றாங்க, என்னடா தடை செய்கிறாங்களே. ஆண்டவர் என்ன செய்தார்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை எனக்கு சீஷராக்குங்கன்னு சொன்னார். ஆனால் இவங்க தடை செய்கிறாங்களே, பயமுத்துறாங்களே, இனி அந்த இயேசுவின் நாமத்தை குறித்து சொன்னால் அவ்வளோதான் நீங்கள் அப்படின்லாம் சொல்லி பயமுத்துறாங்களே, என்ன செய்கிறது? ஒரு கலக்கம். இப்போ ஒரு கலக்கம், என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் கூடி இந்த 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அவங்க மகா சத்தமாய் அவங்க என்ன செய்கிறாங்க? ஜெபம் பண்ணினார்கள். ஜெபம் பண்ணும் போது தான் இந்த வசனம், ஜெபம் பண்ணும் போது தான் பரிசுத்த ஆவியானவர் எப்படி இறங்கினார் அவங்க மீது, பலமாக இறங்கினார். அவர்கள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு என்ன செய்தார்களா? தேவ வசனத்தை தைரியமா எல்லா இடத்துல சொன்னார்கள். அல்லேலூயா. ஒரு கலக்கம் வந்துருச்சு. ஏற்கனவே பரிசுத்த ஆவியினாலே பரிபூரணமாய் நிரப்பப்பட்ட சீஷர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு இந்த பயமுறுத்துதலை கேட்டு சற்றே கலக்கம் வந்த நிலையிலே தேவன் மீண்டுமாய் அவர்களுக்கு ஒரு புதிய வல்லமையை கொடுக்க அவர் சித்தமாய் இருந்தார். அல்லேலூயா. புதிய வல்லமையை கொடுக்கிறார். உடனே அவங்க சும்மா இருப்பாங்களா? இப்போ நான் சொன்னேன், நிரப்பப்படுதல் என்பது வல்லமை கொடுக்கப்படுதல். இங்கே பரிசுத்த ஆவினால் நிரப்பப்படும் போது அவங்களுக்கு வல்லமை கிடைச்சிருது. அப்புறம் அவங்க துரிதமாக அதில் 33வது வசனத்தை வாசிங்களேன். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. ஆமென். 5:14. அவர்கள் பிதறலான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். இப்ப பரிசுத்த ஆவினாலே மறுபடியும் சீஷர்கள் பலமாய் நிரப்பப்பட்டார்கள். அவர்களுக்கு தைரியம் வந்தது. நீ என்ன வேணாலும் பயமுறுத்து, என்ன வேணாலும் செய், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருப்பதை எல்லா இடத்திலும் நாங்கள் திருஷ்டாந்தப்படுத்துவோம் என்று சொல்லி, எல்லா இடத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாகி அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. பயமுத்துனாங்க, ஆண்டவர் ஒரு புதிய வல்லமையை கொடுத்து பயன்படுத்தினார். இப்பொழுது இன்னும் அதிகமான ஜனங்கள் அப்போஸ்தலர் பக்கமாய் சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம நிரப்பப்படுதல் என்பது அவசியம். நிரப்பப்படுதல்னா வல்லமை கொடுக்கப்பட்டது. இந்த வல்லமையை பெற்றுக்கொண்ட சீஷர்களும் அப்புறம் யார் அப்போஸ்தலர்களும் அவங்க என்ன செய்கிறாங்க? சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. அந்த வார்த்தையில் எப்படி ரட்சிக்கப்பாங்க? வார்த்தையை சொல்லும் போது எப்படி ரட்சிக்கப்பட்டாங்கன்னா, அவங்க அந்த வார்த்தையில் அவங்களுக்கு என்ன இருந்தது? வல்லமை இருந்துச்சு. ஏன்னா வல்லமையினால் நிரப்பப்பட்டபடினாலே அந்த வார்த்தையிலே என்ன இருந்தது? வல்லமை இருந்தது. அவங்க சொன்ன சுவிசேஷத்தில் என்ன இருந்துச்சு? வல்லமை இருந்துச்சுன்னு பார்க்குறோம். அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பாருங்களேன், அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருந்தது, ஜீவன் இருந்தது. அவரும் ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின போது அவரும் பரிசுத்த ஆவியினாலே பரிபூரணமாய் நிரப்பப்பட்டார். அல்லேலூயா. அவருக்கு வல்லமை கொடுக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன செஞ்சிச்சு? இயேசுக்கு என்ன பண்ணது? வல்லமை கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்போ இவர் போதிக்கிறாரு. அந்த வசனம், உபதேசம், பிரசங்கம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? அதிகாரம் உடையதாக, ஜீவன் உள்ளதாக, வல்லமை உள்ளதாக இருந்துச்சு. அல்லேலூயா. அதை தான் மத்தேயு 7:28 நீங்கள் வாசிங்க. மத்தேயு 7:28. இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய போதகத்தை குறித்து, பிரசங்கத்தை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இவர் என்ன இவ்வளோ அதிகாரமாக என்ன செய்கிறாரு? போதிக்கிறாரு. வேத பாரகரை போல போதிக்கல, இவர் நல்லா என்ன செய்யற? வல்லமையாய் அதிகாரத்தோடு போதிக்கிறான்னு சொல்லி ஜனங்களாம் என்ன செய்தாங்க?
ஆச்சரியப்பட்டார்கள். இதன் விளைவு என்னன்னு பாருங்களேன். லூக்கா 5:1 வாசிங்க. லூக்கா 5:1. பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். ஆமென். இங்க கெனசரேத் என்ற கடல் கரைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறார். திரளான ஜனங்கள் அவர் என்ன செய்றாங்க, வந்து நெருக்குறாங்க. எதுக்காக நெருக்குறாங்க? குணமாவதற்காக அல்ல, விடுதலையை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, வசனத்தை கேட்கும்படியாய் ஜனங்கள் இயேசுவை என்ன செஞ்சாங்க, கிட்ட நெருங்கி வந்தாங்க. அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் பின்னாடி திரளான ஜனங்கள் போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம், தேவன் செய்த அற்புத அடையாளங்கள் நிமித்தம் ஜனங்கள் திரளாய் அவர் என்ன செய்தார்கள், பின்பற்றினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் லூக்கா 5:1 படி அவருடைய வசனத்தை கேட்கும்படியாக இங்கே என்ன செய்கிறாங்க, ஜனங்கள் அவர் நெருக்கிக்கிட்டு வராங்க. எங்காவது கோயிலில் சுண்டல் ஏதாவது கொடுத்தாங்கன்னா என்ன செய்வாங்க, ஜனங்கள் கிடைக்கணும் நெருக்கிட்டு வர்றது போல வசனத்தை கேட்கும்படியாக, ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனத்தை கேட்கும்படியாக இங்கே ஜனங்கள் திரளாய் கூடி வந்து நெருங்கி வந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அல்லேலூயா. ஏன் அவன் நெருங்கி வந்தாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையிலே ஜீவன் இருந்தது, அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருந்தது, அவருடைய வார்த்தையில் அதிகாரம் இருந்தது, அது கிரியை செய்யக்கூடியதாய் வந்தது, அது ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, ஆறுதலாக இருந்துச்சு. அதனால் அந்த வசனத்தை கேட்கும்படியா என்ன செய்கிறாங்க, அவங்க வராங்க. இந்த வசனத்தை கேட்டு என்ன செய்கிறாங்க, திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வல்லமையுள்ள வசனத்தை கேட்டு திரளாய் ஜனங்கள் என்ன செய்தார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். அதுபோல் அப்போஸ்தலர்களுடைய பிரசங்கத்தை கேட்டு திரளாய் ஜனங்கள் என்ன செய்தார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அதுபோல் நாம் என்ன செய்யணும், நமக்கும் இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற நமக்கும் தேவன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி அவருடைய தெய்வீக வல்லமைக்குள்ளாய் நம்மை வழிநடத்த விரும்பி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை நிரப்ப சித்தமாக இருக்கிறார். அப்போஸ்தலர்களை மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஒரு தெய்வீக வல்லமைக்குள்ளாய் இந்த பூமியில் நடத்தப்பட்டார். அதுபோல் அப்போஸ்தலர்களும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தெய்வீக வல்லமைக்குள்ளாய் நிரப்பப்பட்டார்கள். அவர்கள் வாய்களிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனமும் அப்படி கிருபை பெருதினதாக இருந்துச்சு. அந்த வசனத்தில் ஜீவன் இருந்தபடினாலே கூட்டமாக ஜனங்கள் அந்த பிரசங்கத்தை கேட்டு என்ன செய்தார்கள், விசுவாசித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் என்ன செய்தாங்க, சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்தொடர ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள் அல்ல, கடைசி நொடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கு தேவன் சொல்கிறார், நாம் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு ஒரு தெய்வீக வல்லமைக்குள்ளாக நாம் கடந்து வந்து இந்த பூமியில் ஜனங்களை திரளாக அவர் பக்கம் சேர்ப்பதற்கு தேவன் அவர் பரிசுத்த ஆவினால் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி அவர் வாஞ்சை உள்ளவராயிருக்கிறார். நிரப்பப்படணும். நிரப்பப்படுதல் என்றால் வல்லமை என்ன செய்து கொடுக்கப்படுதல் என்று அர்த்தம். இப்போ நம்ம போய் சுவிசேஷம் சொல்கிறோம், ஜனங்கள்கிட்ட எல்லாம் போய் நம்ம சுவிசேஷம் சொல்கிறோம், ஆண்டவர்கிட்ட வாங்க உங்களை ஆசீர்வதிப்பார், வீடு கொடுப்பார், வேலை கொடுப்பார், வியாதியிலேருந்து விடுதலை கொடுப்பார்னு சொல்லி சொல்கிறோம். வரவே மாட்டேங்கிறோம் ஜனங்கள் என்ன செய்கிறோம். ஆனால் 1ஆம் நூற்றாண்டிலே இயேசு வாழ்ந்த நாட்களிலும் அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த நாட்களிலும் கிராமமாக பட்டணமாக பிரசங்கத்தை கேட்டு உபதேசத்தை கேட்டு ஜனங்கள் தேவனை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு சபைகளுக்குள்ளாய் அனுதினமும் சேர்க்கப்பட்டார்கள். ஆனால் இந்த நாட்களிலே அந்த அனுபவம் இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், இது கடைசி நொடி, 1ஆம் நூற்றாண்டின் அனுபவத்தை இந்த கடைசி நாட்களில் தருவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ என்ன நம்மள்கிட்ட விரும்புகிறார் நான் சொல்கிறேன் பாருங்க, நம்ம பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு அவருடைய தெய்வீக வல்லமைக்குள்ளே என்ன செய்யணும், கடந்து போகும்போது தான் நாம் சொல்கிற சுவிசேஷத்தில் என்ன கடந்து போவோம். அதாவது நான் சொல்கிறேன், சுவிசேஷம் என்றால் என்ன அதையும் நம்ம ஃபஸ்ட்டு தெரியணும். சுவிசேஷன்னா நீங்கள் போய் வாங்க ஆசீர்வதிப்பார், வாங்க உங்களை விடுவிப்பார், வாங்க உங்களுக்கு வீடை கட்டி தருவார், வாங்க உங்களை போஷிப்பார்னு கூப்பிடாதீங்க. அது சுவிசேஷமே கிடையாது. சுவிசேஷம் என்றால் என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில் அவர் என்ன செய்தார், பிறந்தார். எதற்காக பிறந்தார்? என் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக அவர் என்ன செய்தார், பிறந்தார்.
அவர் இந்த பூமியில் வாழ்ந்தபோது 3 வருஷம் எல்லா இடங்களிலும் சுற்றி திரிந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத அடையாளங்களை செய்து நான் தேவனுடைய குமாரன் என்பதை அவர் நிரூபித்து காட்டினார். அப்புறம் உபதேசித்தார், எப்படி இந்த பூமியில் வாழணும் என்கிற காரியத்தை குறித்து உபதேசித்தார். இறுதியாக கல்வாரிக்கு போனார். அங்கே நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கடைசி சொட்டு வரை இரத்தம் சிந்தி அந்த இரத்தத்தின் வல்லமையினாலே பாவத்தின் அடிமைத்தனத்திலும் சாபத்தின் அடிமைத்தனத்திலும் பிசாசின் அடிமைத்தனத்திலும் இருந்த நம்மை மீட்டெடுத்தார். அல்லேலூயா. நம்ம இரத்தம் சிந்தி மீட்டு அவர் மரித்தார். மரித்த தேவன் அவர் என்ன செய்தார்? 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இதெல்லாம் ஜனங்கள்கிட்ட சொல்லணும். வீடு கட்டி தருவார், வேலை வாங்கி தருவார், பணம் தருவார், உங்களை உயர்த்துவார். அப்படி இல்லை, இதெல்லாம் தருவார். தேவ சித்தத்தை நிறைவேற்றும் போது என்னுடைய சித்தத்தை தேவன் இந்த பூமியில் நிறைவேற்றுகிறவராயிரு. அவருடைய சித்தம் என்ன? எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் அவருடைய பிரியமாக இருக்கிறது என்று சொல்லி 1 தீமோத்தேயு 2:4 பார்க்கும்போது எல்லா மனுஷர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அவங்க நரக பாதாளத்துக்கு போவது தேவன் சித்தம் அல்ல. அவருடைய சாயலினாலே உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் அந்த நித்திய ராஜ்யத்திற்குள்ளாக, பரலோக ராஜ்யத்தின் மேன்மைக்குள்ளாக கடந்து போய் அந்த தேவாதி தேவனோடு நித்தியமாக நாம் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதற்காக அவர் இந்த பூமியில் வந்து பிரயாசப்பட்டார். சீஷர்களை இந்த பூமிக்கு அனுப்பினார். இப்பொழுது நம்மை அனுப்பியிருக்கிறார். இந்த உலகத்திற்குள்ளாய் நம்மை வைத்திருக்கிறார். எதுக்காக தெரியுமா? ஒரு ஆத்மா கூட என்ன செய்யக்கூடாது, வீணா போயிடக்கூடாது. நரக பாதாளத்துக்கு போயிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது. அது வேதனை நிறைந்த இடம். எப்படி பரலோகமானது நித்தியமான சந்தோஷத்தை கொடுக்கிற இடமோ அதுபோல் நரகமானது நித்தியமாக வேதனை கொடுக்கிற இடம். அது சாத்தானுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காக உண்டாக்கப்பட்டது ஒழிய தேவனுடைய சாயலால் உண்டாக்கப்பட்ட எந்த மனுஷனுக்காகவும் அது உண்டாக்கப்படவில்லை. ஆனால் ஒரு மனுஷன் தேவ சித்தம் செய்யாமல் மரிக்கும்போது, பாவம் செய்து மரிக்கும்போது அவனே ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்கிறான்? பாதாளத்தில் விடுறான். இல்லைன்னு அவன் மரிக்கும்போது அவன் தேவனுக்கு பிரியமாக வாழாட்டினா சாத்தான் வந்து என்ன செய்கிறான்? அழகாக செத்தவனை அவன் தான் வந்து நிற்பான். தேவனுக்கு பிரியமாக வாழலை, தேவ சித்தம் செய்யலை, நான் இஷ்டத்துக்கு வாழ்ந்தேன் அப்படின்னு சொன்னால், நான் மரித்த அடுத்த கணமே 2 சாத்தான் வந்து நிற்பான். எதற்கு? காலையும் கையும் பிடிச்சிட்டு பாதாளத்தில் கொண்டு போய் போட. ஆனால் நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து அவருடைய சித்தம் செய்து நான் இந்த பூமியில் வாழ்ந்தேன் என்றால், நான் மரிக்கும்போது 2 தேவதூதர்கள் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார்கள். அவர்கள் அழகாக என்னை அழைச்சிட்டு நித்திய ஜீவனுக்குள்ளாய் கொண்டு போவார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஐயோ என் ஜனங்களே, நீங்கள் நரக பாதாளத்துக்கு போவது சித்தம் இல்லை. எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுக்காக அப்போஸ்தலர்களை அனுப்பினேன். இப்பொழுது என் இரத்தத்தினால மீட்கப்பட்ட ஜனங்களை இந்த பூமியில் எதற்கு தெரியுமா வைத்திருக்கிறேன்? எந்த ஒரு மனுஷனும் என்ன செய்யக்கூடாது? நரக பாதாளத்துக்கு போகாதபடி அவர்களுக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தேவன் அவருடைய ஜனங்கள் அந்த பூமியில் சாட்சியாய் வைத்திருக்கிறார். அப்படி என்றால் நாம் சுவிசேஷம் சொல்லும் போது வீடு கட்டி தருவார், அது தருவாருன்னு கூப்பிடாம வாங்கன்னு சொல்லி இந்த சுவிசேஷத்தை நம்ம சொல்லணும். ஆண்டவர் இந்த பூமியில் வந்தார், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். முடிவில் அவர் நமக்காக மரித்து பாவத்தின் அடிமைத்தனத்திலும் சாபத்தின் அடிமைத்தனத்திலும் பிசாசின் அடிமைத்தனத்திலும் இருந்த நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த இரத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகும், சாபத்திலிருந்து விடுதலை உண்டாகும், எல்லா போராட்ட பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகும். அந்த இரத்தத்தை விசுவாசிங்க. அவர் மரித்த தேவன் மாத்திரமல்ல, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது. அவர் உயிரோடு எழுந்து பரத்துக்கு போயிட்டாரு. அங்கே மகிமையின் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்காரு. இப்பொழுது நம்மை கண்காணித்து கொண்டு இருக்கிறாரு. அவர் தான் நடத்தி கொண்டு இருக்கிறாரு. அவர் மீண்டும் வரப்போகிறாரு. எதற்காக வரப்போகிறார்? அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளில் உண்மையும் உத்தமாய் வாழ்கிற தமது ஜனங்களை அழைத்து கொண்டு அந்த நித்திய மகிமைக்குள்ளாய் கொண்டு போய் சேர்த்து அவரோடு நித்தியமாக காலமாக வைத்து கொள்ளும்படியாக அவர் மீண்டும் வரப்போகிறார் என்ற சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? ஜனங்களுக்கு அறிவிக்கணும். இப்படி அறிவிக்கும் போது மாமிசத்தில் சொன்னால் கேட்கவே மாட்டாங்க.
எத்தனை பேருக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க எனக்கு தெரியும். சகோதரர்கள் எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கீங்க, வரமாட்டேங்கிறாங்கல்ல, வர வைக்கணும். கடைசி காலம், நம்ம முதலாவது வீட்டில் உள்ளவங்கள வர வைக்கணுங்க. நம்ம பரலோகத்துக்கு போயிட்டு அவங்க வேதனை நிறைந்த இடத்துக்கு போகிறது நமக்கு சுத்தம் இல்லை, தேவனுக்கு சுத்தம். முதலாவது வீட்டில் உள்ளவங்கள வர வைக்கணும், தெருவில் உள்ளவங்கள வர வைக்கணும், வேலை செய்கிற இடத்துல உள்ளவங்கள வர வைக்கணும், இனப்பண்ண ஜந்துக்களை வர வைக்கணும். எத்தனை பேர் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்காங்க, தஞ்சை மாவட்டத்துக்கு உத்தரவாதிகளாக இருக்கிறோம், அவர்களெல்லாம் வர வைக்கணும். அப்படி என்றால் நான் சொல்கிற சுவிசேஷத்தில் ஜீவன் இருக்கணும், தேவ பிரசன்னம் இருக்கணும், தேவ வல்லமை இருக்கணும், அது கிரியை செய்யக்கூடியதாய் கடந்து போகணும். அது கேட்குற உள்ளத்தில் அது ரட்சிப்பை கொண்டு வரணும். அல்லேலூயா. நான் சொல்லணும்னா உபதேசம் சிலர் கூப்பிட்றாங்க, கூப்பிட்டவனே வராங்க. எதுக்கு தெரியுமா வராங்க? நான் சொல்கிறேன், எதுக்கு தெரியுமா கூப்பிட்டவனே வராங்க? ஐயோ அந்த அக்கா பாவம் 10 முறை சொல்லிட்டாங்க, சரி கோச்சுக்குவாங்க அப்படின்னு வராங்க சிலவங்க. உங்கள் முகத்தாட்சிணியத்துக்காக வராங்க. அதனால எப்படி வந்தாங்களோ அப்படியே என்ன செஞ்சுருவாங்க, ஓடி போயிடுவாங்க. அப்புறம் இந்த வீடு கட்டி தருவாரெல்லாம் கூப்பிட்றீங்களே, வந்தால் வீடே கட்டி தர மாட்டாங்க, இருக்கிற வீடு ஒழுவ ஆரம்பிச்சிருது. என்ன செய்வாங்க, வருவாங்க, நான் வீடும் கட்டி தர மாட்டேங்கிறாரு, வேலையும் வாங்கி தர மாட்டேன், அந்த அக்கா பொய் சொல்லி என்னை கொண்டு வந்துருச்சு. நம்ம என்ன செய்வோம், வேணான்னு போயிடறாங்க. ஐயோ நம்ம முகத்தாட்சினி எதுக்காக வந்தால் நிலச்சிருக்க மாட்டாங்க. என்னுடைய சுவிசேஷத்தை கேட்டு அவர்கள் வருவார்கள் என்றால் இந்த சபையில் அவர்களுடைய கால்கள் நிலைத்து இருக்கா. அல்லேலூயா. சுவிசேஷம் சொல்லணும், வல்லமையாக சொல்லணும். நான் சொல்கிற சுவிசேஷத்தில் வல்லமை இருக்கணும், தேவ வல்லமை. அதில் பிரசன்னம் இருக்கணும், அது ஜீவன் இருக்கணும், அது கேட்குற உள்ளத்தில் கிரியை செய்யக்கூடியதாய் கடந்து போகணும். நான் முதலாவது பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு அவருடைய தெய்வீக வல்லமைக்குள்ளாய் நாம் நடத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்போ தெரியுதா எதுக்கு நிரப்பப்படணும்னு? நிறவணும் பிரதர்ஸ் எல்லாம் நிரம்புங்க. நான் கேட்டேன், நான் எடுத்திருக்க செய்து உங்கள் சித்தனா இந்த பாடல்களில் எனக்கு என்ன வந்துடணும், எனக்கு ஒரு கன்ஃபார்ம் வந்துடணும். ஆண்டவர் தான் உண்மையில் பேசி கொண்டு இருக்கிறேன் இல்லையா? அப்போ நான் சொல்கிறதுல கேட்கும் போதே என்ன செய்யணும், கிரியை செய்யணும். பால்யாங்கிச்சோ என்கிற சவுத் கொரியாவில் ஒரு மனிதர் இருந்தார், வியாதி படுக்கையில் இருக்கிறார். வியாதி ஒரு சின்ன மகள் அதை போயிட்டு அந்த பால்யாங்கிச்சோட்ட சொன்னாங்க, ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படி சொன்னாங்களாம். அந்த வார்த்தையில் ஜீவன் இருந்தபடினாலே அந்த வார்த்தையினால் அந்த பாலியாங்கிச்சோ ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் சபையின் போதகராய் மாறி, நான் கேள்விப்பட்ட அந்த நாட்களில் 10 லட்சம் விசுவாசிகளை உடைய ஒரு பெரிய சபை அவர் வைத்தார். 10 லட்சங்க. அப்போ என்னது அந்த வார்த்தையில் ஜீசஸ் லவ்ஸ் யூ, இயேசு உன்னை நேசிக்கிறார் என்கிற வார்த்தையில் ஜீவன் இருந்தது, அதில் வல்லமை இருந்தபடினால என்ன செய்தார், என்ன ஆயிடுச்சு, அவர் ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ பெரிய மத போதகராய் மாறினார். அதுபோல் டிஜிஎஸ் அங்களையும் நீங்கள் பாருங்களேன், அவரையும் பார்க்கும்போது வல்லமையெல்லாம் அவர் பிரசங்கம் செய்ய மாட்டார். இயேசு உன்னை நேசிக்கிறார், அவர் உன் கண்ணீரை துடைக்கிறார் அப்படின்னு சொல்கிற வார்த்தையில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. கடந்த நாட்களில் நான் கூட அந்த செல்லில் அவர் செய்தியை கேட்கும் போது என் உடம்பெல்லாம் என்ன இது புல்லரிக்குது, கண்கள்லேருந்து தண்ணி வருது. அவர் இறந்த பிறகு இத்தனை வருஷம் கழிச்சு அவருடைய வார்த்தையில் இன்னும் ஜீவனும் பிரசன்னமும் தங்கி இருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்கிற சுவிசேஷத்தில் ஜீவன் இருக்க வேண்டும், பிரசன்னம் இருக்க வேண்டும், வல்லமை இருக்க வேண்டும், அது கிரியை செய்யக்கூடியதாய் கடந்து போக வேண்டும். அப்படி நான் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு தேவ வல்லமையோடு என் குடும்பத்தாரை நீ சந்திக்க போகிறேன். அவர்கள் சுவிசேஷம் சொல்ல போகிறேன். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். கடைசி நொடியில் இருக்கேன், என் குடும்பத்தை நரக பாதாளத்துக்கு போயிடக்கூடாது. அவள் ரட்சிக்கப்படணும்னா நான் சரியாய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், ஜீவனோடு அறிவிக்க வேண்டும், தெய்வீக வல்லமையோடு அறிவிக்க வேண்டும். அதற்காக இந்த டிசம்பர் மாதத்தில் நான் அதிகமாக ஜெபிக்க போகிறேன். என்னை நிரப்போம், தெய்வீக வல்லமைக்குள்ளே நிரப்போம். தவேரா கார் வாங்க போகிறாங்க, கிராமமாக இறக்கி விட போகிறாங்க. நான் ஒவ்வொரு வீட்டிலும் சொல்ல போகிற சுவிசேஷம் அந்த வீட்டுக்குள்ளாக அது ஜீவனோடு கடந்து போக வேண்டும், அது வல்லமையோடு கடந்து போக வேண்டும். சொல்லப்பட்ட 18 கிராமமும் என்ன செய்யணும், ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் மாதம், இந்த கடைசி மாதம், இந்த டிசம்பர் மாதம் ஆவியினால் என்னை நிரப்புங்க, வல்லமையினால் என்ன செய்யுங்க, என்னை நிரப்புங்க, தெய்வீக வல்லமை நான் நிரப்புங்க. இந்த வல்லமையோடு நான் போய் என்ன செய்யணும், சுவிசேஷம் அறிவிக்கணும்.
அப்படி ஜெபம் பண்ணணும். அதுக்கு பதிலாக ஐயோ ஆண்டவரே கிறிஸ்மஸ் வருது, இன்னும் சம்பளமே வரல, வருமானம் இல்லை, என் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், பலகாரம் சுடணும், என் தேவை சந்தியும். அப்படிப்பட்ட ஜெபம் இல்லை. இதெல்லாம் ஆண்டவர் நிச்சயமாகவே அவர் என்ன செய்கிறார், நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். என் பிள்ளை என்கிட்ட வந்து அழுவணும்னு தேவையில்லை. உங்கள் பிள்ளை உங்கள்ட்ட அம்மா எனக்கு சோறு போடுமா, எம்மா எனக்கு ட்ரெஸ் எடுத்து போடுமா, கெஞ்சுறேன், உன் காலில் விழுகிறேன், எனக்கு சோறு போடு, சாதம் சமைச்சு போடு, இல்லை ஃபீஸ் கட்டுன்னு சொல்ல தேவையில்லை. நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் கேட்காமலே சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதுபோல் நம்முடைய பரமபிதா மிகவும் அன்புள்ளவர், ஜீவன் தந்து அன்பு கூர்ந்தவர். நம்முடைய தேவைகளை கேட்காமையே கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் முன்னமே அறிந்திருக்கிறார். உங்கள் தேவைகளை அற்புதமாக சந்திப்பார். பூமிக்குரிய தேவைகளை கேட்க தேவையில்லை. பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் கண்ணீர் வடிக்க வேண்டாம், அதுக்காக உபவாசம் நீங்கள் போட வேண்டாம், கதற வேண்டாம். அதெல்லாம் எங்கள் அப்பா கொடுப்பாரு, நான் கேட்காமே கொடுப்பாரு. நான் ஒன்று கேட்க வேண்டும், ஆவியினாலே நிரப்பி தெய்வீக வல்லமைக்குள்ளா என்னை நிரப்புங்க. என்னை ஒரு நோக்கத்தோடு அழைச்சிருக்கிறீங்க. நான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும், என் குடும்பத்தை ஆதாயப்படுத்த வேண்டும், தெருவில் உள்ளவர்களை ஆதாயப்படுத்த வேண்டும், இனப்பண்ண ஜந்துக்களை உமக்குள்ளாய் ஆதாயப்படுத்த வேண்டும், வேலை செய்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஜனங்களை ஆதாயப்படுத்த வேண்டும். என் குடும்பம் அழிந்து போயிடக்கூடாது, தெருவில் உள்ள ஒரு குடும்பம் நரக பாதாளத்துக்கு போகக்கூடாதுப்பா. சுவிசேஷம் சொல்ல போகிறேன், இந்த கடைசி மாதத்தில் நான் எழும்ப போகிறேன், சுவிசேஷம் சொல்ல போகிறேன். என் சுவிசேஷம் அது வல்லமையோடு புறப்பட வேண்டும். அதுக்கு வல்லமை நான் நிரப்புங்கன்னு இந்த மாதத்தில் கேட்கணும் ஒழிய பணத்தை சந்திங்க, பணத்தை வேணாம் மகளே, அது தேவன் உங்களுக்கு தருகிறார். எனவே என்ன நிரப்பப்படுதல் என்பது வல்லமை கொடு. எனவே இந்த மாதத்தில் அதிகமாக காத்திருந்து ஆவியினால் நிரப்புன்னு சொல்லி வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. கிராமமாக போய் விடுவாங்க, கிராமமாக ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துங்க. அப்பொழுது திறந்த வாசல் திருச்சபை என்கிற இந்த ஊழியம் வளங்கொண்டு இடங்கொண்டு பெருகும். ஊழியத்தின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படும். 1000 ஆத்துமா என்று ஜெபித்து கொண்டிருக்கிறோமே, அந்த தரிசனம் நிறைவேறும். எழுப்புதல் உண்டாகும். கலங்கரை விளக்கமாய் வைப்பேன் என்று சொன்ன தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு உங்களுக்கு ஒரு விண்ணப்பம் தேவைப்படுகிறது. உமது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி தெய்வீக வல்லமைக்குள்ள என்னை நிரப்பும் ஆண்டவரே. அல்லேலூயா. முழங்கால் படிட்டு அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ திரளாய் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும். வல்லமை வந்துருச்சுன்னா என்ன ஆகணும், கிரியை செய்ய ஆரம்பிச்சோம் இல்லையா. அடுத்த ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஆவியினால நிரப்பப்படுதல் அப்படின்னா வல்லமை கொடுக்கப்படுதல். இன்னொன்று ஒரு வேதத்தில் ஆவி ஊற்றப்படுதல், இதுவும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுது. நான் சொன்ன வல்லமை கொடுக்கப்படுது நம்ம குறுகிய இடம், வேலை செய்கிற இடம், வீடு, தெரு. ஆவி ஊற்றப்படுதல்னா வரங்கள் கொடுக்கப்படுதல். அல்லேலூயா. ஆவி ஊற்றப்படுதல் என்னது, வரங்கள் கொடுக்கப்படுது. வரம்னா என்னன்னு தெரியுமா? சரி 9 வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 9 வரங்கள் என்னன்னாக்க, ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், குணமாக்கும் வரம், விசுவாசம் என்கிறது வரம், தீர்க்க தரிசனம் வரம், அற்புத அடையாளங்கள் செய்வது, ஆவிகளை பகுத்தறிவது வரம், பற்பல பாஷைகளை பேசுவது வரம், வியாக்கியானம் செய்வது வரம். இந்த வரங்கள்லாம் ஆண்டவர் எதுக்கு கொடுத்தாருன்னா, சும்மா வச்சுக்கிட்டு இருக்கல, எல்லாருக்கும் வரங்கள் கொடுக்கப்படுது. ஐயா எனக்கெல்லாம் கொடுக்கலப்பா, கொடுக்கப்படலைன்னு சொல்லவே முடியாது. ஆண்டவருடைய எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியான ஒரு வரங்களை என்ன செய்திருக்கிறார், பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். எதுக்காக பகிர்ந்து கொடுத்திருக்கிறார்னா, இந்த வரங்களை வைத்து நம்ம என்ன செய்யணும், ஆத்துமாக்களை கிராமமாக பட்டணமாக ஆதாயப்படுத்தும்படியாக வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போஸ்தலர் 2:17 வாசிப்போம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரர் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். ஆண்டவர் யோவேல்ல பழைய ஏற்பாடு நாட்கள் யோவேல் 2:28 கடைசி நாட்களில் மாமிசமான யார் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ அங்கே உட்காந்துருக்காங்க வர குமாரர்கள், இந்த குமாரர்கள் என்ன செய்வாங்களாம், தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், மூப்பர்கள் என்ன செய்வாங்க, சொப்பனங்களை காண்பார்கள். அப்போ ஆண்டவர் இப்படிப்பட்ட வரங்களை நமக்கு கொடுக்கிறார். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையில் 9 வரங்களுமே செயல்பட்டது. அல்லேலூயா. அவர் போன இடத்தெல்லாம் குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள்,
முடவர்கள் நடந்தார்கள், பிசாசு பிடித்தவர்கள் விடுதலை ஆனார்கள், மரித்தோர் உயிரோடு எழும்பினார்கள். இப்படிப்பட்ட வரங்கள் செயல்பட்டபடினாலே கிராமம் கிராமமாக பட்டணமாக ஏசப்பா காலத்தில் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. அதே போல் அப்போஸ்தலர்களுக்கு அந்த வரங்களை கொடுத்தார். அவங்க போகிற இடத்துல எல்லாம் ஜனங்கள் விடுதலை ஆனார்கள், மரித்தோர் உயிரோடு எழும்பினார்கள், பிசாசுகள் அலறி ஓடுனது. அப்போஸ்தலர் நாட்களிலும் என்ன செயல்பட்டது? 9 வரங்கள் செயல்பட்டது. வரங்கள் செயல்படும் போது துரிதமாக பட்டணமாக கிராமமாக என்ன செஞ்சிடலாம். ஒரு குருடன் பார்த்துட்டானா தஞ்சாவூரே ரசிக்கப்பட்டான். அல்லேலூயா. ஒரு முடவன் நடந்துட்டானா அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பெரிய அளவில் பட்டணமாக கிராமமாய் நீ ஆதாயப்படுத்துவதற்கு நான் உனக்கு வரங்களை தருகிறேன்னு சொல்கிறார். உன் வரங்களை அனல் மூட்டி எழுப்பிவிட கர்த்தர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். பாருங்க, அப்போஸ்தலர் 3:1 வாசிங்க. அப்போஸ்தலர் 3:1. ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். போதும். ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்தில் இயேசப்பாவுடைய அப்போஸ்தலர்களாகிய யோவானும் பேதுரும் தேவாலயத்துக்கு போகிறாங்க. அதில் அநேக வாசல் இருக்கும் உள்ளார நுழையிறதுக்கு. அதில் அலங்கார வாசல் எண்ணப்பட்ட அந்த வாசலிலே ஒரு பிறவி சப்பானி, தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானி நடக்க முடியாத ஒருத்தவனை அவங்க குடும்பத்தார் கொண்டு வைப்பாங்க. நாளெல்லாம் அவன் பிச்சை எடுப்பான். திரும்பி சாயந்தரம் கூப்பிட்டு போயிடுவாங்க. திரும்பி அடுத்த நாள் காலையில் வைப்பான். அந்த தேவாலயத்துக்கு வருகிறவர்களை பார்த்து பிச்சை கேட்பான், பிச்சை போடுவாங்க சாயந்தரம். இப்படியா அவனுடைய காரியங்கள் இருந்துச்சு. இப்போ பேதுரு யோவானே என்ன செய்கிறாங்க? அங்கே வராங்க. வரும்போது அவன் என்ன செய்கிறான்? ஐயா ஏதாவது கொடுங்க அப்படின்னு பேதுரு யோவானை பிச்சை கேட்குறான். பிச்சை கேட்டவுடனே அவங்க சொல்கிறாங்க 2 பேரும், ஒன்று இல்லைன்னு சொல்லியிருக்கணும், அதெல்லாம் சொல்ல, என்னை உற்றுப்பார். என்ன செய்ய? என்ன உற்றுப்பார்? எதுவும் மைனர் செயின் எதுவும் போட்டிருக்காருங்களோ, இல்லை மோதிரம் எதுவும் போட்டிருக்காங்களோ, கலட்டி கொடுக்க போகிறாங்களோன்னு ஊற்று பார்த்தா ஒன்றுமே இல்லை. அப்போஸ்தலருக்குமே உச்சந்தலைமை பார்க்குறாங்க, ஒன்றும் இல்லை. பாக்கெட்டை பார்க்குறேன், அது என்ன செய்யுது? அதில் ஒன்றும் இருக்கிற மாதிரியே தெரியல. என்ன உத்து பார்க்க சொல்கிறாரு? புரியல. உத்துப்பாரு அப்படின்னோடனே அவன் உத்து பார்க்குறான், ஒன்றுமே இல்லை. அப்போ சொல்கிறேன், என்னிடத்தில் அது இருக்கிறத நான் உனக்கு தரேன். என்ன சொல்கிறாரு? என்ன இருந்துச்சு அவர்கிட்ட? என்னிடத்தில் இருக்கிறத உன்கிட்ட தரேன். என்கிட்ட வரம் இருக்குப்பா, என்கிட்ட குணமாக்க வரம் இருக்குப்பா, என்கிட்ட அற்புத அடையாளம் செய்யக்கூட வரம் இருக்குப்பா, அதை உனக்கு தரேன்ப்பா. நசரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால எழுந்து நட என்று சொன்னார். சொன்னவன அவன் என்ன செய்வான்? குதித்தெழுந்தான், நடந்தான், திரும்பி நடந்தான், குதித்தான், பின்பற்றினான். அல்லேலூயா. குதித்தெழுந்து நடக்கிறான், திரும்பி நடந்து பார்க்குறான், திரும்பி குதிக்கிறான், அப்போஸ்தலர் பின்னாடியே போயிட்டான். அல்லேலூயா. இப்போ சாலமன் என்கிற மண்டபத்துக்குள்ளே அப்போஸ்தலர் போகிறாங்க. அங்கே இவனு பின்னாடி போகிறான். எல்லாரும் பார்க்குறாங்க. இங்கே பாருங்க, உட்கார்ந்தவன் நடந்து போகிறான் பாரு, நடந்து போகிறான், குதிக்கிறான் பாரு, நடக்கிறான் பாரு. ஒரே ஆச்சரியம். சும்மா இருக்குமா அந்த செய்தியெல்லாம்? எல்லா இடத்துலையும் துரிதமாய் பரவுனுச்சு. என்ன ஆகிட்டாங்க? கேட்டு அங்கங்கே கேட்டவங்களாம் கூட்டமாக என்ன செய்கிறாங்க? இதை பார்க்குறதுக்கு வராங்க. அப்படி அந்த சாலமோன் மண்டபத்திலே அவர்கள் கூடி இருக்கும்போது இங்கே பேதுரு அவர்களுக்காக என்ன செய்கிறார்? பிரசங்கம் பண்ணுறாரு. இதை பார்த்து பிரசங்கம் கூட பண்ணல, இந்த அற்புதத்தை பார்த்து அநேக ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய தொகை 5000 இருந்தது. அவர்களுடைய தொகை சும்மா 5000 பேரை ஒரே நேரத்தில் என்ன செய்ய முடியாது? ரட்சிப்புகளை நடத்த முடியுமா? ஒரு வரம் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு வரம் என்ன செய்யணும்? செயல்படணும். அது குணமாக்கும் வரமாக இருக்கலாம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத அடையாளங்கள் செய்யக்கூடிய வரமாக இருக்கலாம், பிசாசுகளை துரத்த வரமாக இருக்கலாம். நாம் செய்கிற ஊழியத்திலே என்ன செய்யணும்? வரங்கள் செயல்பட வேண்டும். தேவன் அந்த வரத்தை நமக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். அதை நம்ம என்ன செய்யணும்? அனல் மூட்டி அதை நம்ம என்ன செய்யணும்? எழுப்பணும். நம்ம செய்கிற ஊழியத்தில் வரங்கள் செயல்படும் போது ஒரு கிராமத்தில் போகிறோம், பாச்சூருக்கு போகிறோம், அங்கே ஒரு சப்பானி நடந்துட்டா போதும். உள்ளூருக்கு போகிறோம், ஒரு குருடன் நடந்துட்டா போதும். வாங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க சொல்லவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அவங்க தெரிஞ்சுக்குவாங்க இயேசுதான் மெய்யான தேவன் என்று. ஒரு சப்பானி நடந்துட்டா போதும், சப்பானியை நடக்க வச்சுட்டு இயேசுதான்ப்பா மெய்யான தேவன் சொன்னால் ஆமேன்னு சொல்லுவான். ஒரு அடையாளமும் செய்யாமல், ஒரு அதிசயமும் செய்யாமல் இயேசுதான் மெய்யான தெய்வம். எங்கள் தெய்வம் தான் மெய்யான தெய்வம், உங்கள் தெய்வம் தான் மெய்யான தெய்வமா? அவங்க தெய்வம் அவங்கவுக்குள்ள ஒஸ்தி அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்போ அவனை நம்ப வைக்கணும் அப்படின்னா
கிராமம் கிராமமாக துரிதமாக இந்த கடைசி நாட்களில் ரட்சிக்கப்படணும். பட்டணமாய் ரட்சிக்கப்படணும். காலம் இனி செல்லாது. மிகவும் கொடுமையான காலத்திற்குள்ளாய் வந்திருக்கிறோம். என்ன இதுன்னா, ஜனங்கள் ரட்சிப்பு இல்லாமல் அழிந்து போகிறாங்க, ஏசு இல்லாமல் அழிந்து போகிறாங்க. ஒரு சைடு யுத்தத்தில் லட்சக்கணக்கில் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, அழிந்து போகிறாங்க. இயற்கையினுடைய பேரழிவு சீற்றத்தினாலே ஜனங்கள் என்ன செஞ்சிட்ருக்காங்க, அழிந்து போயிட்டுருக்குறாங்க. கொள்ளை நோயெல்லாம் அழிந்து கொண்டுட்டு இருக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா கொள்ளை அப்படிப்பட்ட காரியத்தில் ஜனங்கள் ரட்சிப்பு இல்லாமல் அழிந்து கொண்டே இருக்கிறாங்க. விக்கிரகத்தை நம்பி மோசம் பண்ணுறாங்க, போய் கொண்டிருக்கிறாங்க. வாலிப பிள்ளைகளை அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறாங்க. உலக மாயையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத எத்தனையோ ஜனங்கள் அவங்க கூட்டமாக பாதாளத்தில் போய் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுக்கு கர்த்தர் என்று சொல்றார், திறந்த வாசல் சபையே, உனக்கு நான் வல்லமையை கொடுக்க போறேன், வரங்களை கொடுக்க போறேன். 9 வரங்கள் இந்த திருச்சபையிலே அது செயல்பட போகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத அடையாளங்களை இந்த சபையில் நான் செய்வேன். நான் சொன்ன தரிசனத்தை நிறைவேற்றுவேன். இந்த சபையை கொண்டு நான் தஞ்சை மாவட்டத்தை அசைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தஞ்சை மாவட்டத்தை நான் அசைப்பேன். இந்த ஊழியத்தை கலங்கரை விளக்கமாய் வைப்பேன். மகத்தான ஆத்ம அறுவடை கொடுப்பேன். நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறதுக்கு மேலாக ஆத்மாக்களை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். கடைசி நாட்களில் இருக்கிற நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். ஏதோ வந்துட்டோம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு போகிற அனுபவத்தில் நீங்கள் இருக்க வேண்டாம். வரப்போகிற கோபத்துக்கு நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும். வரப்போகிற அழிவுக்கு தப்பித்து கொள்ள வேண்டும். நீங்கள் நித்திய ஜீவனை நாம் அடைய வேண்டும். நரக பாதாளத்துக்கு தப்பித்து கொள்ள வேண்டும். தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். பூமிக்குரிய அனைத்து ஆசீர்வாதத்தையும் நான் பார்த்துக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆவிக்குரிய ரீதியில் நம்ம எழுப்பிவிட விரும்புகிறார். திறந்த வாசல் திருச்சபையின் மனவாட்டியை எழுப்பிவிட விரும்புகிறார். அதற்கு எல்லாருக்கும் தேவன் வல்லமையை கொடுக்க விரும்புகிறார். அவர் சமூகத்திலிருந்து காத்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஜெப ஆவினால் இந்த சபையை தேவன் நிரப்ப போகிறார். எழும்பி பிரகாசிக்க வைக்க போகிறார். ரீபல நீஷர ரீமன நுக்கர ரூமன ரீமன ரீமானாக்குர ரப லப நமக்கப நீஷாக்குர ரீமான கபுர கப நுக்கர ரூமன ரூமல ரீமல நீஷரம். திறந்த வாசல் திருச்சபை கொண்டு ஒரு அசைவு உண்டாக போகிறது. 2025ஆம் ஆண்டு அந்த அசைவை உங்களால் பார்க்க முடியும். அந்த எழுப்புதலை உங்களால் பார்க்க முடியும். அதற்கு நீங்கள் ஒத்துழைங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை நிரப்புங்க, உமது வல்லமை நான் நிரப்புங்க, எனக்கு வரங்களை கொடுங்க. எனக்கு வரங்களை கொடுத்துருக்கீங்க. அனல் மூட்டி எழுப்புங்க, என்னை எழுப்பி விடுங்க. பிரகாசிக்க விரும்புகிறேன், சித்தம் செய்ய விரும்புகிறேன், ராஜ்யத்தை கட்ட விரும்புகிறேன், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த விரும்புகிறேன். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் காத்திருக்கிறேன். இந்த டிசம்பர் மாதத்தில் உபவாசத்தோடு காத்திருக்கிறேன். வல்லமைகளுக்காக, வரங்களுக்காக. ரீபப ரீபப நீஷர ரீமன நூக்கர ரூபர ரீபாபா பாபா. இப்பொழுது ஒரு ஜெப ஆவி நான் நிரப்புகிறார். தேவன் வல்லமையை கொடுக்கிறார். Receive, receive, receive the Holy Spirit. Receive the mighty power. Receive the gift of Holy Spirit. ரீபாபா பாபா ரீபாபா பாபா. இன்றே எழுப்புதல் தொடங்கிவிட்டது. ரீமன கபோ நீஷர ரபோ நுக்கர ரபோ ருமான குர ரபோ லபோ நமோ கபோ கபோ ரபுன கபோ. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ரீமனுர நீஷர ரீமானுர மக்குர ரீபாபா பாபா பாபா ரீமன கப 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 நீஷாக்குர ரீமான கபுர கப கப. நிரப்பிக் கொண்டிருக்கிறார். வல்லமையினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். வரங்களினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அனல் மூட்டி கொண்டிருக்கிறார். அனல் மூட்டி கொண்டிருக்கிறார். ரீபாபா பாபா நீமர கப 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 நீஷார ரீமான கபுர கப நுக்கார ரூமான கப. எலும்பு எலும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள், வல்லமையை தரித்துக்கொள். ரீபாபா பாபா நீமர கபா கபா நீஷர கபுர கபா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ரீமனுரா நீஷரா ரீமானாக்குர ரபுன கபுனா ரீமானாக்குர ரபால ரபுன கபுனா. அந்த எழுப்புதலை இப்போதுதான் நீ தொடங்கி விட்டதற்காக நன்றி. அந்த எழுப்புதலை இப்பொழுதே தொடங்கி விட்டதற்காக நன்றி. பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வல்லமை வரத்தை கொடுத்து பயன்படுத்துவீராக, பயன்படுத்துவீராக. மது நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. மது மேலான பரிசுத்த நாம அந்த ஊழியத்தில் 1000 மடங்கு மகிமைப்படுவதாக.
எழுப்புதலின் அக்கினி ஊற்றப்படுவதாக. இந்த சபையின் மூலம் ஒரு பெரிய அசைவு உண்டாவதாக. அந்த அசைவு எல்லா திருச்சபைகளாய் கடந்து போவதாக. ரீவணக்கவர் ரீவணக்கவர் உன்னை கொண்டு இந்த தஞ்சை மாவட்டத்தை அசைப்பேன் என்று சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறப்படுவதாக. ரீமண ரபுண ரபுணம் ஈஸ்வர ரபான ரபுணம் நூக்கர ரபுணம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். முத பிரசன்னத்துக்காக நன்றி, முத ஆளுகைக்காக நன்றி. ரீமணக்கவ நீர் இறங்கி விட்டதுக்காக நன்றி. சபையின் நடுவே நீ இறங்கி விட்டதுக்காக நன்றி. ரீமணக்கவ எழுப்புதலோடு இறங்கி விட்டதுக்காக நன்றி. ரீமணக்கவ ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, பா சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து பயன்படுத்தும். ரீமண நீஸ்வர ரீமண நுக்கர ரூமண ரீமணக்கவ. தொடர்ந்து ஆவிக்குள்ளாய் பலப்படுத்தப்பட்டு தொடர்ந்து தேவ சித்தத்தை செய்வோம். தேவன் தாமே உங்களுக்கு எல்லா ரீதியிலும் உதவி செய்வாராக. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அவர் நம்ம இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவர் நம்ம கையில ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். அது ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அந்த சுவிசேஷத்தை எப்படி அறிவிக்க வேண்டும்? தேவ சமூகத்திலே காத்திருந்து நாம் ஜெபித்து தேவனை ஆராதித்து ஆயத்தத்தோடு ஜனங்கள் மத்தியிலே போகும்போது அங்கு ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறார்கள். அவரை மகிமைப்படுத்த கடந்து வருகிறார்கள். நீங்கள் நாளும் அப்படி ஒரு ஆயத்தத்தோடு ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார் அவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் வாய்களை திறந்து கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்கிறவங்க கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோ. வேகம் சென்றிடுவோ. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா, எங்கள் ராஜா, இயேசு ராஜா, எங்கள் ராஜா என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. சேர்ந்து ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானில் வெள்ளம் வந்தாலோ, எரிகோ கோட்டை எதிர் நின்றாலோ, யோர்தானில் வெள்ளம் வந்தாலோ, எரிகோ கோட்டை எதிர் நின்றாலோ, பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமில்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா சகல பதுரா கலபர பர 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 பர. ஜெயம் நமக்கே. ஆமென், ஆமென். ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானில் வெள்ளம் வந்தாலோ, எரிகோ கோட்டை எதிர் நின்றாலோ, சேர்ந்தே யோர்தானின் வெள்ளம் வந்தாலோ, எரிகோ கோட்டை
வந்து ஏறி நின்றாலோ பயமும் இல்லை கலக்கமில்லை. பயமுமில்லை, கலக்கமில்லை. நீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே ஓசன்னா. ஜெயம் நமக்கே. ஜெயம் நமக்கே. சேர்த்து ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோ வேகம் சென்றிடுவோ. ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓ அல்லேலூயா. கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். இதோ உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புகிறேன். அவன் கோணலானவைகளை எல்லாவற்றையும் செவையாக்கி வழியை ஆயத்தப்படுத்துவான் என்று ஒரு வார்த்தையை கொடுத்தார். அப்படி நமக்கு முன்பாக ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பி வைத்திருக்கிறார். அவர் நாம் பணி செய்யக்கூடிய ஊழிய ஸ்தலத்தில் ஒரு தூதனை அனுப்பி வைத்திருக்கிறார். அவர் போய் எல்லாவற்றையும் சரி செய்து வைத்திருக்கிறார். அவர் நீங்களும் நானும் போய் பட்டணங்களை கிராமங்களை சுதந்திரிக்கும்படியாக தேவன் கிரியை செய்திருக்கிறார். எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு சோதரிக்கிறோம். ஆண்டவரே, அப்போஸ்தலர்கள் உம்முடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவரே ஆவியின் ஆண்டவரே வரங்களை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தினுடைய நிறைவை பெற்றுக்கொண்டு ஜனங்கள் மத்தியிலே கடந்து போனார்கள். ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டது போல நாங்களும் அப்படி வரக்கூடிய நாட்களை கடந்து கர்த்தர் கிருபை செய்யுங்க. அந்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த கடைசி நாட்கள்ல தேவன் இந்த எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்தி நடத்தும்படியாக ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்தி நடத்தும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். இந்த வாகனத்தை புதன்கிழமை தஞ்சாவூர் அந்த வாகனத்தை நம்முடைய சபைக்கு கொண்டு வந்துடணும். அதுக்கு தேவன் இந்த 3 நாட்களுக்குள்ளாய் கிரியை செய்யணும். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே அந்த வாகனத்தை எங்களுக்கு நீங்க வாங்கி தரதுக்காக நன்றி. அந்த ஆண்டவரே அதனுடைய தேவையை சந்தித்ததுக்காக நன்றி. ஆண்டவரே அந்த தேவைகளை சந்தித்ததுக்காக நன்றி. அந்த தேவைகளை சந்தித்ததுக்காக நன்றி. ஒவ்வொருடைய கரத்தையும் பலப்படுத்தினதுக்காக நன்றி. உற்சாகப்படுத்தினதுக்காக நன்றி. கர்த்தர் கிரியை செய்வீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் அவருடைய மாறாத பிரசன்னமும் நாம் அனைவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.